அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு களம் இறங்கிய மிக முக்கிய கிரகநிலைகள் களம் இறங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் இவை நடந்தே தீரும், மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மாசி 1ஆம் தேதியிலிருந்தே மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் மிக அற்புதமாக சூரியன் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சகாயஸ்தானத்தில் சூரியன் சனி இணைவது மிக பெரிய மாற்றத்தை இந்த மாதத்தில் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் வெற்றிக்கே உரித்தான 3இல் இருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு அமோகமான வளர்ச்சி கிடைக்கிறது. 7ஆம் இடமாகிய சப்தமத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் செவ்வாய். எனவே 9ஆம் தேதியிலிருந்து மிக சிறப்பான நல்ல மாறுதல் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மாசி 14ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் சுகஸ்தானத்தில் நுழைகிறார். மாசி 25ஆம் தேதியிலிருந்து அங்கு வக்ரகதியில் திரும்புகிறார். மேலும் இந்த வேளையில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் மாசி 20ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்பி வலம் பெற போகிறார். இப்படி இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெற்று யோகஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். தைரியஸ்தானத்தில் சனி மற்றும் சூரியன் இணைந்து வலு சேர்க்கின்றன. வித்யா கரகரான புதன் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் சுகஸ்தானமாகிய 4லும் நுழைகிறார். எனவே அங்கு ஏற்கனவே ராகுவும் உச்சபலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த தருணத்துல பல அதிரடியான மாற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலு சேர்க்கிறார். இதனால் எதிர்பாராத அதிரடியான மாற்றம் உறுதியாக உண்டு. சப்தமத்தில் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்மராசியை செவ்வாய் பார்ப்பது எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாவதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை கிடைக்கும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். இப்படி நவ கிரகங்களிலும் அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பம் சார்ந்த பணிகளில் சூரியன், சனி, சுக்கிரன் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களை இல்லத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான குரு சற்று சாதகமற்ற இடம் என்றாலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், மறைமுக எதிர்ப்பு, தேவையற்ற கருத்து மோதல்கள், பிரச்சனைகள் போன்றவை விலகக்கூடிய வகையிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையிலும் சில நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை விலக்கி உணர்வுகளை புரிந்து கொண்டு பகை உணர்ச்சியை தவிர்ப்பதன் மூலமாக பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த நிகழ்வுகளை மாற்றி இறுதியாக முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தடைதாமதம் இல்லாமல் கிடைக்கிறது. வீண் அலைச்சலும் சிரமமும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக குறையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான வெற்றிகரமான சுப நிகழ்வுகள் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் விலகும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் சூரியனும் இணைந்திருப்பது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் மிக சிறப்பான நல்ல மாறுதல் கிடைக்கும். நியாயமற்ற போட்டிகள் விலகும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடுங்க. இந்த தருணத்தில் இடமாறுதல் விருப்பத்திற்கு ஏற்ப மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் புதிய வேலை வாய்ப்பு போன்றவை சாதகமாக அமையும். குறிப்பாக ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுடைய ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தற்காலிக பணிகள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகமும் சிறப்பாக உண்டு. எனவே சரியாக இந்த வேலையை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய போட்டிகள், நெருக்கடிகள்
தடைகள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு விற்பனையும் லாபமும் உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல் மற்றும் தொழில் ரீதியாக அபிவிருத்தி திட்டங்களை மேம்படுத்துதல் போன்றவை இந்த தருணத்தில் நிறைவாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் பங்குதாரர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக பெரிய அளவில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேருகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்று வலம் வருகிறார். எனவே உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமையை தேடி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக வருவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. வெளிநாடு சென்று உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அசூர வளர்ச்சியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது நிதி சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அபரிவிதமான லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எதிர்பாராத வகையில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி மிக பெரிய அளவில் பெயர் புகழை சம்பாதிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக அற்புதமான வரவேற்பை பெறும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிருப்தியாக இருந்தவர்கள் கூட இந்த தருணத்தில் உங்களுடன் நண்பர்களாகவும் இணக்கமாக மாறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தனுசு ராசிக்காரர்கள் செயல்படும் போது மிக சிறப்பான நல்ல மாற்றம் உறுதியாக அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் மனம் கல்வியில் அதிக நாட்டம் செலுத்தும். அது மட்டுமல்லாது கல்வியில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி பெறுவதோடு தேவையற்ற கவலைகள் குடும்ப பிரச்சனைகளை மறைந்து பாடத்தில் மனதை ஒருநிலைப்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான நல்ல யோகமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய், ராகு, குரு ஆகிய கிரகநிலைகள் மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பிற்கு மாறுகின்றன. எனவே இந்த தருணத்தில் தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது வீண் விரய பராமரிப்பு செலவுகள் உள்ளிட்ட பல செலவுகள் கட்டுக்குள் வருவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகமும் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் பழைய கடன்களை அடைத்து அபிவிருத்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்கான நல்ல யோகமும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் இந்த மாசி மாதத்தில்